சாட்டர்டே நீ ரூம்லயும் யாருமே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்ந்து கெட்ட எம்புரானும், நம்ம எம்புரானும் சேர்ந்து ஊருக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் ரூம்ல இருக்கேன். மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் ரூம் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் இல்ல நிறையாவே இருந்துச்சு. மதியானம் கீழே போய் சாப்பிட எனக்கு அலுப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் போட்டேன். எப்போதுமே சிக்கனும் பீஃபுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வாட்டி மட்டன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கோலா உருண்டை பிரியாணி அப்படின்னு போட்டிருந்தேன். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த சைட் டிஷ்ஷுமே சரி, பிரியாணியுமே சரி சூப்பரா இருந்துச்சு. நீங்க பார்க்கலாம், அது வந்து சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஆள் தாராளமா சாப்பிடலாம். கரெக்டா இருக்கும் அதோட குவான்டிட்டி. அப்புறம் அந்த பிரியாணி கொடுத்து அந்த தால்ச்சா மாதிரி ஒரு மேட்ரு இருக்குல்ல, உண்மையா சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு அது. நானே ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி வயிறுக்கும் ஃபுல்லா இருந்ததுனால ஓகே கரெக்டாக தான், நம்ம பாக்ஸ் பார்க்க தான் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை ஊற்றி சாப்பிட்டு பார்த்த பாருங்க, எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. உண்மையா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ படம் வேற பார்த்துட்டு இருந்தேன். என்ன படம்னு நான் மறந்துட்டேன். இப்போ நைட்டு வந்து பெருசா சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பர்கர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மெக்டானல்ட்ஸ்ல இருந்து. எத்தனை மணிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா 1 மணிக்கு. ஏன் 1 மணிக்கு ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நைட்டு பசிக்கல. அப்படியே தூங்கிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருந்தேன். கரெக்டா 1 மணிக்கு பசி வந்துருச்சு. அதனால தான் அந்த பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். காம்ப்ளிமெண்டா பெப்சியும் கொடுத்துருந்தாங்க. உண்மையா சொல்றேன், பெப்சி தரமா இருந்துச்சுங்க.